செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு தூரம் திரு விஜய்கிட்ட நேரடியாக பேச முடியுங்கிறத பாருங்க. செங்கோட்டையன் அவர்களே வந்தாலும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து பிராக்டிக்கலா அந்த சிக்கல் இருக்கு, நீங்க தப்பு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நேரடியாக பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் பேசுவாங்க, செங்கோட்டையன் பேச முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இன்சிடென்டலி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் கம்யூனிட்டி முகமா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணின்னு தான் பார்க்கப்படுறாங்க. இவருக்கு அந்த முகம் வந்து முதல் நாள்ல இருந்தே கிடையாது. அவர் வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்காக வந்து வேலுமணி போய் பேச முடியுமா? உங்களுக்கு செங்கோட்டையனை திரும்ப சேருங்கன்னு சொல்லிட்டு போய் யாரா பேச முடியுமா? ஒரே ஒரு மனிதருடைய பிடிவாதத்தினால இல்ல அவருக்காக கட்சியவே பிரிஞ்சு சார், அதான் பிடிவாதமா வைராக்கியமாங்கிறது ரிசல்ட் தான் சார். செங்கோட்டையன் அவர்கள் தானே மாட்டேன்னு சொன்னாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல அவரும் மறுக்கல, எல்லாருமே பப்ளிக் டொமைன்ல அவருமே சொல்லியிருக்காரு. எங்கே பேட்டி கொடுத்திருக்காரு, கட்சி டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேங்கிறத. அப்ப இப்ப ரொம்ப சரியான வார்த்தை. அதுலதான் எல்லாரும் வியக்குறாங்க. ஏன் வந்து திரு டிடிவி தினகரன் 4 பேர் மதிக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தவர்ல ஜெயில இருக்கும் போது கூட அது எப்பயுமே உள்ள. அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு இடர் வரும்போது நான் வெளியே போக மாட்டேன் இருக்கிறதான கட்சி. எனக்கு பதவி கொடுத்தா நான் நிற்பேன், எனக்கு பதவி கொடுத்தா நான் வெளியே போயிடுவேன். நான் அறிஞ்சே முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3-4 பேராவது பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக. செங்கோட்டையனுக்கு முன்னாடியே டிவிக்கல் இணையரை பத்தி விஜய் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணவர் ஏன் இந்த விஷயத்துல மட்டும்? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இரவு முதல் தமிழ்நாடு முழுக்க அரசியலை கவனிக்கிறவங்கள்ட்ட பரபரப்பான செய்தி. 27ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிறது. உங்களுக்கு பயங்கரமான சோர்ஸ் இருக்கும் சாணக்கியாவுக்கும். நீங்களும் அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா சார்? எப்படிங்க சார்? அதை இல்லை, என்னுடைய செய்தியாளர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் நேரடியாக அந்த பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸஸ் இருந்ததுனால நான் நேரடியாக அதில் தலையிட முடியல, தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டர் வந்து உறுதிப்படுத்துகிறார். நம்ம பேசுகிற நாளில் நம்ம வந்து அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார், ஆமாங்க அப்படின்றாரு. அது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுக்கு பேரிழப்பு, கூடுதலாக ஒரு 3 சட்டமன்ற தொகுதியில் இழப்பு, அதில் வந்து கேரண்டியாக இருக்கும். வேற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அதிமுக இன்னைக்கு இருக்கிற இருப்பில் ஒரு தொகுதியோட இழப்பு ஏற்படுத்துறது நல்லதில்லை. ஆனால் ஒரு 3 தொகுதியில் 4 தொகுதியில் அது இழப்பு ஏற்படும்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். இப்போ அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர், 25 வயசுலேயே எம்எல்ஏ, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், கொங்கு மண்டலத்தின் முகமாக ஜெயலலிதா அவர்களின் காலத்திலிருந்து ஈவன் எம்ஜிஆர் அவர்களின் காலத்திலிருந்து பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் போகிறது ஒரு தொகுதியில் இழப்பு, 3 தொகுதியில் கொஞ்சம் சரிவுகள், தொகுதியில் பேரிழப்பு, 3 தொகுதியில் இழப்பு, அப்படிங்கிற இடத்துக்கு தான் பார்க்க முடியும். ஆமாம், அதில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, கொங்கு மண்டலத்தின் முகமாக அப்படின்னு. அப்படி இல்லை. அண்ணன் வந்து செங்கோட்டையன் வந்து எப்பவுமே தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் முகமாக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைசி தலைவர்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள். அதன் பிறகு இப்போ திரு வேலுமணி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஒரு சிலவரை உருவாக்கியிருக்கலாம் நமக்கு. ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க, அம்மா காலத்தில் ஓங்கி இருந்தாங்க அப்படிங்கிறபடியாக தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே தலவாய் சுந்தரத்துலேருந்து இங்கே இருந்து பெஞ்சமின் வரைக்குமான ஆட்கள் நீங்கள் பார்க்கும்போது திரு செங்கோட்டையனுக்கு தான் நேரடி பரிச்சு. அவர் வந்து இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்ன செய்ய முடியும், ஆள் எப்படி, பணம் எப்படின்னு எல்லாமே அப்படி தமிழ்நாடு முழுக்க தெரியும் அவருக்கு. அது அப்படித்தான் முகமாக இருந்திருக்காரே தவிர அவர் வந்து கம்யூனிட்டி முகமாக இருந்ததில்லை. அந்த வகையில் பார்த்தா இன்சிடென்டலி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் கம்யூனிட்டி முகமாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணின்னு தான் பார்க்கப்படுறாங்க. இவருக்கு அந்த முகம் வந்து முதல் நாள்லேருந்தே கிடையாது. அவர் வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அதிமுக காரர். நான் உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணத்தை புரிய வைக்கிறேன். திரு ராசா வந்து திமுக முகம், எஸ். திரு திருமாவளவன் வந்து பட்டியலின் முகம். ஒரே சமூகம் தான். ஆனால் வந்து இவங்களை வந்து டிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவாக பார்ப்பாங்க. ஆனால் பட்டியலினத்துக்குன்னா முதல் குரல் அண்ணன் கொடுப்பாரு, இந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்போ வந்து ராசா ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. திருமாவளவன் ஏன் குரல் கொடுத்தாரு, கொடுக்கல, தோழமை சுட்டினாருன்னு முதல்ல பழி அங்கே தான் ஒன்று. அதுதான் பாயிண்ட். 2 பேரும் ஒரே சமூகம். ஆனால் இவர்கிட்ட வந்து இந்த சமூகம் ரொம்ப எதிர்பார்க்கும், அவர்கிட்ட திமுக எதிர்பார்க்கும். திரு செங்கோட்டையன் வந்து அதிமுகவின் முகம். திரு வேலுமணி போன்றவர்கள் வந்து அந்த அதிமுகவிலேயே அந்த சமூகத்துக்கு ஒரு ஐகானிக். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் பற்றி சொல்லும்போது எந்த சூழல் வந்தாலும், ஈவன் ஜெயலலிதா அவர்களே சில காலங்கள் ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட கட்சி மாறுறதுங்கிற ஒரு விஷயத்த அவர் யோசிக்க கூட மாட்டார். அந்த மாதிரி கட்சிக்காக விசுவாசம் படைத்தவர் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் வந்து இணையறதுங்கிற அந்த டெசிஷனை ஏன் எடுத்திருப்பார்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். என்னால் அது வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அண்டு அது ஒரு வைஸ் டிசிஷனாக இருக்கும்னு நான் எனக்கு தோணலை. தனிப்பட்ட முறையில் அவருடைய கெரியரில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும்னு நான் தோணலை.
அரசியலில் டிசிஷன்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம வந்து வெளியில் உட்காந்துட்டு அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் அடிச்சிருக்கணும், பேக் ஃபுட் அடிச்சிருக்கணும், யாருக்கார் தூக்கிருக்கணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எது அந்த இடத்துல அவர் தள்ளுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அது எல்லாம் என்ன ஆயிரும் உங்களுக்கு லாங் ரன்ல அப்படின்னா, இவர்களெல்லாம் வெளியே போவார்கள்னு சொன்னேன், இவர்கள்லாம் வந்து பி டீம்னு சொன்னேன், பார்த்துக்கங்க நடைமுறை உண்மையாச்சாங்கிற மாதிரி போய் நிற்கும். திரு ஓபிஎஸ் அவருடைய அணியில் வந்து கட்சி ஆஃபீஸே அடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சு. அவர் வலதுகரமாகவே இருந்த திரு PH மனோஜ் பாண்டியன் போய் டிஎம்கேல சேர்ந்துடுறாரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு ராஜேந்திர பாலாஜி வந்து மனோஜ் பாண்டியன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல நினைக்கிறாரு. சும்மா ஒரு பேச்சு ஒரு கடம்பூர் ராஜோ மற்றவங்கள வந்து ஒரு மனோஜ் பாண்டியன் பக்கம் நியாயம் இருக்கு. டிஎம்கேல சேர்ந்தோன்னா டக்குன்னு அப்படி பேக் அடிச்சோம். ஐயோ நம்ம பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா டிஎம்கே எதிர்ப்பு தான் பிரதானம், அதுதான் அடிநாதம். எனக்கு டிஎம்கே எதிர்ப்பை விட எடப்பாடி எதிர்ப்பு முக்கியம்னு சொல்லி சொல்லும்போது அங்கே வேற ஒரு கணக்காக பேர் திரு டிடிவி அவர்கள் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை இதுதான். அவர் வந்து அதிமுகவை என்ன ஆனாலும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அம்மா அவர்களால் கொஞ்ச நாள் ஓரம் கட்டப்பட்டிருந்தார். அப்ப எல்லாருக்குமே ஒரு காலத்துல செட்பேக்கும் அப்ரைட்டும் எல்லாமே மாறி மாறி வரும். அப்படி மேல மேல வரும்போது அவர்கள் அங்க இருந்து கட்சிக்குள்ள ஒன்னா இருந்தாங்கிறது தான் பெருசா பேசப்படும். நான் நல்லா இருக்கும்போது ஏடிஎம்கேல இருப்பேன், என்னை வந்து சரி பண்ணலன்னா டிஎம்கே போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு அதுதான் நல்வாய்ப்பு. பாத்தீங்களா, இதைத்தான் நான் சொன்னேன். அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப போனான்னு இதைத்தான் நான் சொன்னேன். அவங்க எல்லாம் வந்து கட்சிக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றது உருவாப்பா. அது ஏற்கிறாங்க ஏற்கல. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒதுக்குறதுங்கிறது ஜெயலலிதாங்கிற ஒரு லீடர் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஒரு லாங் டிராவல் வந்து அதுல புரிஞ்சுக்கிட்டு அதன் காரணமாக அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாவது, வாய்ப்பு கிடைக்கும் போது டிஸ்கஸ் பண்றதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தொடர்ந்து தோல்விகள் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு வைஸ் டெசிஷனா 4 பாயிண்ட் நீங்க சொல்றீங்க, தொடர் தோல்விகள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஜெயலலிதா தோக்கலையா நீங்க பதில் சொல்லுங்க. 2004 பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 போச்சு, 2009 வந்து போச்சு. அது என்ன செய்யுது, 2006 ஆட்சி போச்சு. அப்ப நீங்க 2004, 2006, 2009 3 தொடர்தல் தோல்வி நீங்க அம்மாவுக்கு சொல்வீங்களா? அதுக்கப்புறம் 2011 செட் பெருசா வந்து கம்பேக் கொடுக்குறாங்க, 2014 அடிச்சிடுறாங்க, 16 திரும்ப ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஓகே, அப்ப வந்து எல்லாருக்குமே செட்பேக்கும் அப்புறம் வரும். நான் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்தவங்களுக்கு ஜெயலலிதா கூட இருக்கிற பெரிய சிரமம் வந்துச்சு. திரு நெடுஞ்செழியன் போன்றவர்களை, திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை ஜெயலலிதா அவர் முரண்பட்டாங்க, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொன்னாங்க. அப்ப அந்த தலைமுறை மாறும், அப்படிதான் இருக்கும். இப்ப ஜெயலலிதா இருந்தவங்க திரும்ப எடப்பாடி வரும்போது அந்த சிக்கல் இருக்கும், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் காலப்போக்கில் தானே புரிந்து கொள்ளணும். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்ன உடனே கூவத்தூர்லேருந்து வெளியே இருந்தவர் செம்மலை, 2 பேரும் சேலத்துக்காரங்க. இவர் சீனியர், அவர் தான் எடப்பாடி முதலமைச்சர், நான் அங்கே கீழே உட்காந்துருக்குவான் தான் எந்திரிச்சு வெளியே வந்து ஓபிஎஸ் கூட சேர்ந்தார். அப்படி இப்போ என்னாச்சு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், அவர் இங்கே இருக்கிறார். அப்போ இந்த மோதல்கள் வந்து ரொம்ப குவைட் காமன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் என்னவானாலும் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது வேற. என்னுடைய கட்சி, என்னுடைய இடம், நான் முன்னேறுவேன், அப்படி நான் இல்லைன்னு அங்கே போயிடுவேன் அப்படி. ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு புதிய முகங்களை அறிமுகப்படுத்தினாங்க, எவ்வளவு பழைய முகங்கள் வெளியே போனாங்க. தொடர்ந்து இப்ப அவருடைய ஆதரவு தோல்விங்கனால சொல்லிடுறேன். திரு 2006 செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியில் சேர்ந்து 66 சீட் அடிச்சாங்க. 2021 75 சீட் அடிச்சிருக்கிறாரு திரு. அப்ப கூட அடிச்சிருக்காரா குறை அடிச்சிருக்காரா? நீங்க தோல்வின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கல. ஆட்சி பிடிக்கிற முதல் தேர்தல் 2021 தான் அவர் சந்திச்ச முதல் தேர்தல். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிங்க, அவர் பண்ண அரசியல் பிள்ளைங்கிறது 2024 மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தல். அதை தான் அவர் வந்து இன்னும் தெரிஞ்சு அவர் வந்து ஒரு தப்பு பண்ணார். மற்ற எல்லாமே 17 வந்து அவர் உள்ள நிற்கிறாரு. 19 தேர்தல் தோல்வி அவருக்கு வழியாவே ஆக்க முடியாது, ஏன்னா நிறைய குழப்பம். 19 அவங்க ஜெயிச்சதை அதிமுக தோத்தையே ஒரு கணக்கிலே சேர்க்கக்கூடாது. 21 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்பயுமே பெட்டர் கம்பேக் கொடுத்துருக்காரு. 20 ஆட்சியில் இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 75 சீட். நீங்க சொன்னது போல ஜெயலலிதாவும் அவரும் ஒண்ணும் கிடையாது, எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஒண்ணும் கிடையாது. இல்ல, இவரு குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவ்வளவு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸே பிரிஞ்சு போனவங்களா இல்ல அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அரவணைச்சாங்க. அதுல எனக்கு குழப்பமே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரவணைக்க, அதுல எனக்கு குழப்பம். திரு காளிமுத்து அவர்கள் என்னென்ன வார்த்தை எல்லாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பேசினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது. ராதாரவி அவர்கள், எஸ்.எஸ். சந்திரன் அவர்கள், டிஎம்கேல இருந்தவங்க, இவங்களை வந்து தரக்குறைவா தனிப்பட்ட முறையில பேசுனவங்க, அவங்களை எல்லாம் அரவணைச்சிருக்காங்க. அதில் எம்ஜிஆர் அவர்களை பத்தி ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்த எஸ்டிஎஸ் அவங்களே வந்து உள்ள கூட்டு போனாங்க. அதுல வந்து எல்லாரும் எம்ஜிஆர் திரும்ப அவர் வீட்டுக்கு போய் தேடி கூட்டு போனார். அப்படி எல்லாரும் அரவணைச்சிருக்காங்க. அதை நான் இவர் செய்யணும்னு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி செய்வதில்லைன்னு சொல்றேன், செய்யணும்னு சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றேன். அது அவர் செய்யலைங்கிறது நான் அழுத்தமா பதிவு பண்ண எனக்கு அதுல தயக்க முடியாது. ஆனால் அது ஒட்டுமொத்த கட்சி கிளப்பான என்ன அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்றேங்க, அதுக்கு மேல நீங்க ஒரு தப்பு பண்ணி நான் பண்ண தப்பு பரவாயில்லாம ஆக்கிறீங்கன்னு சொல்ல வரேன்.
அவர் வந்து ஒரு சர்வாதிகாரமா என்ன செயல்பட பண்ண ஆப்ஷன் இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு? ஏன்னா அவர் வந்து கட்சி ஒருங்கிணைக்கணுங்கிற விஷயத்துக்காக வெளியே வராரு, குரல் கொடுக்கிறாரு. அதிமுக 2026ல பெரிய வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நம்ம இப்சன் பட்ஸ் 2 எல்லாமே அவுட் ஆயிடும் இவர் பேசுற விஷயம். ஆமா, அப்ப வந்து அவர் அண்ணன் எடுத்த முடிவு சரி. சரின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் கொடுத்து தேவையில்லைன்னு டிஎம்கேக்கு சொன்னேன் 2019. லட்டு மாதிரி கொடுத்தாரு, லட்டு மாதிரி வாங்கிட்டாரு. அப்போ வைஸ் டிசிஷன் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து ஒத்துக்குறோம், அது நம்ம குழப்பம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியா ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப வந்து அவர் சொன்னதான் சரி. இப்ப 2வது கேள்வி எங்களை தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா கேவலமா தோத்தாரு, 75 கீழே போயிட்டார், தோத்தாரு வச்சுக்கோங்க. அப்ப இவருடைய குரல் இன்னும் வலுவாகும். நீங்க செங்கோட்டையன் இல்ல, எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் இல்ல, வேலுமணி தங்கமணின்னு பல பேர் பேசுவாங்க. அன்னைக்கு வந்து உண்மையான டெமோக்ரஸி வரும். அப்ப இல்லங்க, அந்த தோல்வி நடக்குதுன்னா, ஒருவேளை தோல்வி ஆகும்னு நினைச்சாங்கன்னா அது வரைக்கும் காத்திருக்கிறதா சரியான விஷயம். தலைமையை ஏற்க தோல்விக்காக காத்திருப்பதல்ல, அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. தலைமைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு பாடமா சொன்னாரு, உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், 10 பேர் முரண்பட்ட கருத்தை சொல்லுவாங்க, யூனிஃபார்மா ஒரு டிசிஷன் எடுத்த பிறகு வெளியே போகும்போது அதை அமல்படுத்துவது எப்படின்னு யோசிக்கணுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் அந்த கேட்க மாட்டான்னு சொல்லி. இதுதான் ஒரு அமைப்புக்கு நான் சொல்றது வந்து வேற ஒரு விஷயம், கட்சிக்கல. இது ஒரு சிஸ்டத்துக்கே தான் முக்கியம். ஐ மே டிஃபர் ஃப்ரம் யூ, பட் ஒன்ஸ் டிசிஷன் டேக்கன்னா யூனிஃபார்மா எல்லாரும் வேலை பார்க்கணும். அந்த ஆள் சொன்னாலே கேட்கணும், அது கட்சி கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி வேலை வைப்பாங்க. சாணக்கியா சேனலுடைய எடிட்டரா நீங்க இருந்தா வேற மாதிரி இருக்கும், நான் இருந்தா வேற மாதிரி இருக்கும். டிபேட் சேனலுடைய எடிட்டரா நீங்க இருந்தா வேற மாதிரி இருக்கும், விச் இஸ் குவைட் காமன். அதுல ஒன்றும் சர்ப்ரைஸே இல்லை. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். நம்ம பார்த்துட்டோம், ஜெயலலிதா அவருடைய வழக்கில் மைக்கேல் டி குன்கா வேற தீர்ப்பு, குமாரசாமி வேற தீர்ப்பு, சுப்ரமணியம் ஒரு கேஸ், ஒரு ஆளு ஒரு அக்யூஸ், இப்படி 3 தீர்ப்பு கொடுக்குறீங்க. இட் இஸ் குவைட் காமன். இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க தோல்விக்காக காத்திருப்பதில்லை, அப்பவும் நாங்க ஜெயிக்க வைப்போம்னு போனா தான் கட்சிக்காரங்க. ஏன் பேச்சை கேட்டா ஜெயிக்க வச்சேன், ஓம் பேச்சை கேட்டா ஜெயிக்க மாட்டேன், அது கட்சிக்காரங்க கிடையாது. நாளைக்கு நாங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்க. அங்க ஆனந்த் பெரியாளா, செங்கோட்டையன் பெரியாளா? அங்க விஜய் தான் பெரிய ஆளு. அவர் யாரு? நான் கேட்கிற பேருக்குள்ள நீங்க சொல்லுங்க, அது அடுத்த கேள்விக்கு அங்க வந்துடுறேன். அனுபவ வாரியா செங்கோட்டையன் அவர்கள் தான் பெரிய ஆளு. நீங்க ஏன் சார் நீங்க தாவேக்கா மாதிரி பேசுறீங்க? ஒரு புரோட்டோகால்ல நீங்க பேசுங்க சார். நான் கட்சியில இணையறாருன்னு சொல்றேன். அவர் பொதுச் செயலாளர், இவர் என்ன அதை விட பெரிய பொறுப்பு கூட கொடுக்கலாம். தலைவர் பதவியை கொடுத்துறாங்களா? விஜய் ரிசைன் பண்ணிட்டு கொடுத்துடலாமா? அவை தலைவர் கொடுக்கலாம். அவை தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியில அவை தலைவர் பவர்ஃபுல் பர்சன் சொல்லுங்க சார். தேமுதிக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அந்த பொசிஷன் தானே இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அவை தலைவர் பதவி எந்த கட்சியில ஸ்ட்ராங்கான ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லி ஏன்ட்ட நீங்க சொல்லக்கூடாதுல்ல. நீங்க உங்களுக்கு தெரியும்ல. இல்ல சார், நீங்க நான் கேட்கிற வார்த்தை பெரிய ஆள் யாருன்னு கேட்டேன். பொதுச் செயலாளர்ங்கிற போஸ்டிங் விட்டுருங்க. செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் போய் ஜாயின் பண்ணாருன்னா யார் நம்பர் 2-ஆ இருக்க முடியும்? அப்ப நீங்க ஆனந்த் பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடந்துருச்சுன்னு ஆனந்த் போன்ற விசுவாசிகள் கட்சியில் இருந்து பைத்தியகாரத்தனம் ஆயிராதா? உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து கட்சி தொண்டர் ஒருத்தன் வந்து விருந்தினர்லையும் விழுப்புரத்துலையும் ஒருத்தன் கட்சிக்கு வேலை பார்த்து அடிபட்டு செத்து கிடப்பான். உடனே ஏடிஎம்கேலேருந்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வருவாரு, டிஎம்கேலேருந்து ஒரு முன்னாள் மந்திரி வருவாரு, அவங்களெல்லாம் கொடுத்துருங்க. அப்ப கட்சிக்காரன் பூரா உங்களுக்கு அடி வாங்கி மீதி வாங்கி செத்தவன் பூரா இல்ல அனுபவம் வாய்ந்த ஒருத்தரும் அந்த மாதிரி ஒரு வழி நடத்தக்கூடிய இடத்துல அது சேர்க்கணுங்க. நான் சொல்றது கேள்வி நீ பதில் சொல்லாம தான் இங்க வெளியே போறோம். அப்ப பொதுச் செயலாளர் பெரிய ஆளா இருப்பா, இவர் பெரிய ஆளா இருப்பாரு நான் கேட்கிறேன். இவ்வளவுதான் கேள்வி. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்ட்ட இதே கேள்விதான் ஆதவர்ஜுனா அவர்கள் வரும்போது நம்ம ஒரு பேட்டி பண்ணும்போது நான் பதில் இருக்கு. ஆதவர்ஜுனா கிடையாது, ஆனந்த் தான் பெரியவர்னு. இங்க அந்த பதில் சொல்லுங்க, ரோல் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க அது ஒரு ரோல் கொடுக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேங்க. அங்க வந்து ஆதவர்ஜுனா himself will not claim. ஏன்னா அவர் வயசுல சின்னவர், அனுபவத்துல சின்னவர், இவர் வந்து கூடவே நிற்கிறாருனால இவர் தனக்கு முக்கியத்துவம் வேண்டும் கேட்பாரே தவிர ஆனந்த் சீட்டை கேட்க மாட்டார். அதனால அது வந்து மேனேஜ்டு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு இங்க கான்ஃபிளிக்ட் வராது. புரியுங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேற, அருணுக்கு அங்க டிஃபரன்ஸ் கான்ஃபிளிக்ட். ஏன்னா எல்லாருமே வேற வேற இடம், செங்கோட்டையன் போன்றவர்கள் வேற இடம். அதான் நம்ம புரிஞ்சு அந்த சிஸ்டமே டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் செங்கோட்டையன் அவர்களோட என்ட்ரி நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நான் பேசுறேன். தாவேக்கா என்ன செய்ய போகுங்கிறது என் கவலை இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போய் எப்படி அகாமடேட் ஆக முடியும், அடாப்ட் ஆக முடியும் நான் கேட்கிறேன். நமது தளபதி வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னு திரு செங்கோட்டையன் வந்து ஈரோட்டில் கூட்டம் போடுவாரான்னு கேட்கிறேன். சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்க? கட்சியில் இணைந்து சொல்லுவாரு. அதுதானே சொல்றேன். நம்ம வந்து அது ஏன் அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்களும் வரும்போது இதே மாதிரியான பேச்சுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதையும் செஞ்சிருக்கிறாரு. ஆமா, முரசொலி மாறன் அவர்கள் ஜெயலலிதா பத்தி போற போக்கு பார்த்தா ஜெயலலிதா எல்லாம் முதலமைச்சராகவும் சொல்லுவீங்க போல தெரியுதே இருக்காரு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க பேரில் நடிகை தானே ஜெயலலிதா. அதே மாதிரி வார்த்தையில எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகணும்னு சொல்றது செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறவருக்கு அதுவே செங்கோட்டையன் அவர்கள் தானே மாட்டேன்னு சொன்னாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல அவரும் மறுக்கல, எல்லாருமே பப்ளிக் டொமைன்ல அவருமே சொல்லியிருக்காரு. என்கிட்டே பேட்டி கொடுத்திருக்காரு. டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேங்கிறத. அப்ப
ரொம்ப சரியான வார்த்தை. அதுல தான் எல்லாரும் வியக்குனாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி ஆபீஸுக்குள்ள போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது தான் யாராலையும் பேச முடியல. ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் குரல் கொடுத்துருந்தாங்க. எங்க டக்குன்னு அப்படி வாயடிக்கிறாங்க யார்? கட்சிக்காரங்களே. நான் சொல்றது திரு செங்கோட்டையன் அவருடைய குரல் தனி குரல் அல்ல, அதை நான் மறுக்கல. உங்களுக்கு புரியுங்களா? அவர் 6 பேர் போய் போனாங்கன்னு சொல்லி சொன்ன போல எல்லாம் நம்ம எல்லாமே பதிவு பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஏன் இப்ப சப்போர்ட் பண்ணி வரல? உங்களுக்கு பாருங்க, முரண்பட்ட கருத்து வேற, நீங்க முரண்பட்டு வெளியே போறது வேற. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க எல்லாருக்கும் சில கசப்புகள் இருக்கும். இல்ல சார், பாஜக கட்சியை இணைப்பதற்காக அவங்க தான் பேசினாங்கிற விஷயங்கள்லாம் வெளிப்படையாவே செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டாரு. அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பே நடக்கலைன்னா ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அவரை நம்பி அவருடைய ஆதரவாளர்கள் பல பேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமும் ஒரு இடத்துல செட்டில் பண்ண வேண்டிய பொறுப்பும் அவருக்கு. பாஜகவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குங்க. அதாவது இப்ப என் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நீங்க கேள்விப்படுறீங்க, நீங்க என்ன சொல்ல, அண்ணே ஏதாவது சொல்லுங்கண்ணே நான் வரேன், இவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க. உள்ள வந்து அண்ணன் பிரச்சனை இருக்கா, நான் வந்து பார்த்துருந்துச்சு சொன்னா எங்க ஸ்டாஃபே வந்து சார் 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 நாங்க பார்த்துருவோம் சார் சொல்லுவோம். திஸ் இஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள். அதான் நான் சொல்றேன். அப்ப பாஜக வந்து சார் ஒன்னாருங்க சார் தான் சொல்லும், உங்க வேலையை பாருங்கன்னு ஏடிங்க சொல்லிச்சுன்னா எவ்வளவு அசிங்கம் அது. அப்ப அதனால வந்து ஒரு லை லெவலில் தான் பண்ண முடியும். ஓரளவுக்கு அவங்க கட்டாயம் அவங்க நல்லதுக்கு முயற்சி பண்றாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா எவ்வளவு முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, உங்களுக்கும் தனி கணக்கு இருக்குல்ல. அவங்க 2021 டிவிக்கு சாரி அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் சேர்க்க சொன்னாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. மாட்டேன்னு சொன்னாரு, ஓபிஎஸ் ஓகேனாரு, இபிஎஸ் மாட்டேனாரு. அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணைவு. அப்ப அவருடைய கருத்து எப்படி நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அமித்ஷா கையை முறுக்கி இருக்கலாம்ல, அப்படி செய்யலைங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவர் வந்து சொல்றாரு, பாஸ் சேர்ந்துருந்தா நல்லது பாஸ், இல்லண்ணே வேண்டானே, சரிங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் போனாங்க. நான் சொல்ல வருது, இந்த அதிருப்தி குரல்கள் வந்து நிறைய இருக்குதுன்ற அந்த அதிருப்தி குரல்கள் ரைட் ஓகே, ஏதோ கணக்குப்பா பொதுச்செயலாளர் முடிவு எடுத்திருக்காரு, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்னு போறாங்கன்ற. அப்ப நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லும்போது சரி இல்லைன்ற, இவ்வளவுதான் கணக்கு. அப்ப உள்ள இருந்தா தான் சரி. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் வேற ஒரு பேச்சு சொல்றேன். 2011 இருந்து ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் வந்தீங்கன்னா திரு டிடிவி வெளியே நிற்கிறார், சரிங்களா? சசிகலா அம்மா திடீர்னு கூட்டு வந்து நீ வாப்பா துணை போச்சுலான்னு சொல்றாங்க. அவர் அன்னைக்கு டிஎம்கே போயிருக்கலாம்ல, அவர் அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏன் வந்து திரு டிடிவி தினகரன் 4 பேர் மதிக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தவர்ல, ஜெயில இருக்கும் போது கூட நான் அறிஞ்சு மேல இருந்து நிறைய நீ வந்து அப்ரூவரா மாறிடு நான் பாத்துக்கிறேன் அவர்கிட்ட சொன்ன போது கூட சின்ன வயசுல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி ஏஜ்ல இல்ல, சின்ன வயசுல அதெல்லாம் முடியாது நின்னவர் கடைசி கூட. அதனால அம்மாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இவர் மேல உண்டு, இவர் மேலேயும் அன்னி மேலேயும் உண்டு, அது எப்பயுமே உள்ள. அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு இடர் வரும்போது நான் வெளியே போக மாட்டேன் இருக்கிறதான கட்சி. எனக்கு பதவி கொடுத்தா நான் நிற்பேன், எனக்கு பதவி கொடுத்தா நான் வெளியே போயிடுவேன். இது பதவிக்காக ஒரு போறவர் இல்லைங்கிறது அவருடைய பாஸ்ட், அவருடைய வரலாறு. அதாவது முரண்பட்ட பார்வை இருக்கு. 89 ஜா அணி ஜே அணின்னு பிரியும் போது யாரு சரியான தலைவர்னு அவருக்கு ஒரு யூகம் வந்து கணிச்சு அவர் ஜெயலலிதா அவர்கள் உடன் நின்றாரு. போனதுனால ஒருத்தர் துரோகி ஆயிட மாட்டாரு. நான் குறிப்பிட வந்த விஷயம் என்னன்னா, அப்போது அடுத்த தலைமை ஜெயலலிதா அவர்களா இருப்பாங்கிறத அவரு கணிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அதற்கு பிறகும் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் 4 பேர் அணிலாம் வந்த போது கூட அந்த பக்கம் போகாம ஜெயலலிதா அவர்கள் உடனே நின்றவர் அவர். இப்படி தன்னுடைய அடுத்த கட்ட தலைமை என்ன, அதிமுகவை யார் வழிநடத்த போறாங்கிற ஒரு கணிப்பு, இப்ப இருக்க மக்கள் செல்வாக்கு யார் பக்கம் இருக்குங்கிற ஒரு கணிப்பு, ஃபீல்டு தெரிஞ்சவர், அப்படிலாம் பார்க்கப்படுறவர். இப்ப விஜய் அவர்களை சூஸ் பண்றாருன்னா அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஓபிஎஸ் பக்கம் நின்று இபிஎஸ் பக்கம் நின்று ஏடிஎம்கே கூடவே இருந்தார். இன்னும் சொல்ல போனா டிடிவி கூட நின்று அப்படின்னு கூட இருந்தாருன்னு. அது அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற பக்கமே நிக்கிறார் சார். அவங்க போய் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அதிமுக கூட அது வேற கணக்கு. நான் இங்க மனோஜ் பாண்டியன் அவர்கள் டிஎம்கே போன பிறகு ஆப்ஷன் பத்தியே பேசுறதுல வருத்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். இது இந்த மாதிரி தான் கணக்கு. அப்ப இவர் டிவிக்கே போயிட்டாருன்னு சொல்லும்போது வேற கணக்கு. நீங்க வந்து திரு வைத்திலிங்கமோ, திரு ஓபிஎஸ்ஓ, திரு பண்டுட் ராமச்சந்திரனோ, திரு டிடிவி தினகரனோ, இவர்கள் எல்லாருமே வந்து டிஎம்கே எங்களுக்கு வந்து துரோகி, டிஎம்கே வந்து தீய சக்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது 2 பேருக்கு முரண் இவர்களுக்காக ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க மனசாட்சி போய் சொல்லுங்க, அதிமுக ஒன்றிணைனும் அப்படிங்கிற குரல் அதிமுகக்குள்ள இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அவங்க அதிமுகவா இருந்துட்டு வேற கட்சிக்கு போகாம தானே இருக்க முடியும். இவங்க எல்லாம் நாங்க போய் டிஎம்கே போயிட்டோம், மனோஜ் பாண்டியனை ஏடிஎம்கே சேருங்கன்னு பேச சொல்ல முடியுமா? அவருக்காக வந்து வேலுமணி போய் பேச முடியுமா? உங்களுக்கு செங்கோட்டையை திரும்ப சேருங்கன்னு சொல்லிட்டு போய் யாரா பேச முடியுமா? இதைத்தான் சிக்கல். எவ்வளவு நாள்னு இருக்குல்ல சார். அவரோட ஒரே ஒரு மனிதனுடைய அந்த வார்த்தை சரியான தெரியல, ஒரே ஒரு மனிதருடைய பிடிவாதத்தினால இல்ல அவருக்காக கட்சியவே பிரிஞ்சு. பிடிவாதமா வைராக்கியமாங்கிறது ரிசல்ட் தான் சார் சொல்லும். இதுவரைக்கும் அவர் வந்து தோல்வி அடையலன்னு சொல்லியிருக்கேன். 2024 தவறுன்னு சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி எடப்பாடி நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை, நான் வந்து சண்டைக்கு வரலன்ற. எனக்கு தெரிஞ்சு 2024 ஒரு தவறு நடந்திருக்கு. அதை 25லயே சரி பண்ணிட்டார், 26க்கு தயாராயிட்டார்.
அதற்கப்புறம் நான் பலமுறை ஒரு ஃபோர்ஸ் வரும்போது நம்மளுடைய வாக்குகள் இன்னும் குறைய வாய்ப்பு நான் இருக்கு. அப்ப நம்ம கட்சி அதெல்லாம் ரிசல்ட் ஒன்றிணையணும். தான் சார் சொல்லும். நீங்க வந்து விஜய் அவர்கள் சார் நீங்களே சாணக்கிய result சர்வேல 20% அதான் சார் சொல்றேன். ரிசல்ட் வந்து டிவிகே உடைய பிரிவு ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்குன்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப டிஎம்கே ஓட்டையும் பிரிக்குதுன்னு வருதா இல்லையா? சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போதுன்னு வருதா இல்லையா? அதனால இப்படி போய் முடியும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் எவரால் சொல்ல. நாங்க போட்ட சர்வே இன்னைக்கு நான் சொல்ல 100 மணி ஆனேரே சொல்லியிருக்கேன். திசை தான் காட்டுகிறத தீர்மானிக்கல. ஏடிஎம்கே அட்வான்டேஜ் வந்துச்சு, நீங்க எடுத்துக்கிடுவீங்களா? விஜய்க்கு 20% நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஏடிஎம்கே அட்வான்டேஜ் எடுத்து நீங்க ஏற்பீங்களா? ஆமா சார், பாண்டே சார் சொல்லிட்டார், நானும் ஏற்கிறேன். 2027 அதிமுக ஆட்சி சொல்லுவீங்களா? அதையே மறுக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் ஏன் போறீங்க? நானே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்ல. நான் இது திசை காட்டுகிறது. திமுகவுக்கு அதிருப்தி இருக்கிறது, அதிமுக அட்வான்டேஜ் எடுக்கிறது, தாவேகா ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான். இவ்வளவு சீட்டா இவ்வளவு ஆட்சியா அந்த இடத்துக்கு நான் ஏப்ரல் வரைக்கும் தீர்மானிக்க முடியாது. நானே சொல்றேன். ஒரு வகையில வெளிப்படையாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் முரண்கள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதற்கு பிறகு அதே இடத்துல இருந்து போராடி கட்சி இணைச்சு அப்படியும் அவருக்கான எதிர்காலம்ங்கிறது அதிமுகக்குள்ள இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையா இருக்காருங்கும் போது அப்ப அடுத்த வாய்ப்பு என்ன? நம்மளை நம்பி இருக்கவங்களே ஒரு இடத்துல நாம வந்து அதான் ஒரு கட்சிக்கோ ஒரு தலைவருக்கோ நேரடியாக சஜஷன் சொல்ற இடத்துல நான் இல்லை. அது அவரவர் எடுக்கிற முடிவு, அது அவருடைய காலம். அது சரியான முடிவா இல்லையாங்க. இப்ப செந்தில் பாலாஜி திமுக போனது தவறான முடிவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சேகர்பாபு திமுக போன தவறான முடிவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தங்கத்தமிழ் செல்வன் திமுக போன யாராவது? அவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து டிடிவி கூட இருந்து டிஎம்கே போயிட்டாங்க. போயிட்டு ஓஹோன்னு ஆயிட்டாங்க. அப்ப எப்படி தவறான முடியும்? அது நான் திரும்ப காலம் தான் தீர்மானிக்கும். நான் சொல்ல வருது, இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லு. இவ்வளவுதான் நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் தவறான முடிவு எடுத்தாரு நான் சொல்லல. அவர் போய் நின்று அவங்க ஆட்சி அமைச்சிட்டாருன்னா அவர் சீனியர் அமைச்சர். என்ன குழப்பம்? யாரு மறுக்க போறா? அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட விஜய் முதலமைச்சர் ஆனார்னு செங்கோட்டையன் அமைச்சர் பதவி கொடுக்காம இருந்த மாட்டார்ல. அப்ப அதுல அமைச்சர் ஆனா ஆட்சியை பிடிச்சா அதுதானே. அப்ப அது வந்து பாசிட்டிவான விஷயம் தான். இல்லன்னா அண்ணன் நல்லா இருந்தாரு அப்படின்னு திரும்பி வந்து பலவீனமா போய் நிக்க வேண்டியிருக்கும். நான் சொல்ல வருது, அதிமுக வலுவடையுது நீங்க நினைக்கல? ஏன்னா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அதிமுகவின் முக்கிய முகங்கள் திமுக ஜாயின் பண்றது, செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் போய் டிவிகேல ஜாயின் பண்றது, இது என்ன பலவீனமா இருந்து நினைக்கிறீங்களா? பர்செப்ஷன் அதாவது அது ப்ரொபோர்ஷனேட்டா இல்லைன்ற. அதாவது அதிமுகவுக்கு பலவீனம் தான், அதிமுகவுக்கு பின்னடைவு தான். நான் மறுக்கவே இல்லை. ஓபிஎஸ் போனா ஒரு ஓட்டுனாலும் ஒரு ஓட்டு தான். டிடிவி போனா 2 ஓட்டுனா 2 ஓட்டு இழப்பு தான். செங்கோட்டை போனா ஒரு ஓட்டுனாலும் ஒரு ஓட்டு தான் இழப்பு தான். நோடு அது தொகுதி வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க, ஒரு பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே குரல்லாம் சொல்லியிருக்கேன். பீலிபி சாகாடு மச்சிருமா பண்ண சாலை ஒரு மயிலிறகா இருந்தாலும் ஒண்ணுனா ஒண்ணு, 10 மயிலிறகு சேர்ந்தா வெயிட் அதிகம். ஒண்ணு தானே சொல்லி அப்படி ஊதி விடுற சமாச்சாரம் இல்லை. எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அது ஏடிஎம்கே பிஜேபி நோக்கி மக்களை தள்ளக்கூடிய இடம். இந்த இழப்புக்கு ஈடாகலன்ற அது வந்து கொஞ்சம் அது காம்பன்சேட் பண்ணி போயிட்டு இருக்குன்ற. இன்னமும் அவங்க வந்து அட்வான்டேஜ் போயிட்டு இருக்காங்க. இவர்கள் போனதுனால செட்பேக் ஆயிருச்சுங்கிற. அதுதான் சொன்னேன், ஒரு தொகுதியில பேரிழப்பு, 3 தொகுதியில இழப்பு. இப்ப கொங்கு மண்டலம் பூரா வெற்றி பாதிக்கும். செங்கோட்டையன் அவர்களே ஜெயிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? டிவிகே சார்பா கோபிச்செட்டிப்பாளையத்துல 2 ஏழிங்க. நம்ம இப்ப வந்து நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு தொகுதியில பேரிழப்புன்னு அதான் சொல்லுறேன். நான் வந்து அது ஏடிஎம்கேக்கு நான் சொன்னேன். ஸோ வந்து நான் செங்கோட்டையன் ஜெயிக்க மாட்டாராங்கிறத பத்தி பேசல, ஏடிஎம்கேக்கான சொல்றேன். இப்ப வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்படி யார் ஜெயிப்பாங்கன்னு இருக்கு. நான் சொன்னேன், டிவிகே வந்து ஒரு தொகுதியோட ஜெயிக்காது, விஜயே ஜெயிப்பாரான்னு தொகுதியை பார்த்தா சொல்ல முடியுங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. அவங்க நிரவலா ஓட்டு வாங்குவாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துல ஜெயிப்பாராங்கிறது அங்க நிக்கிறார் பொறுத்து. அதே தான் நான் சொல்ல முடியும். செங்கோட்டையன் போட்டிடுவாரான்னு பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் அவர் போட்டியிடல. அப்ப நான் எப்படி அவர் வெற்றி பெறுவார் தோல்வி எப்படி சொல்ல முடியும்? அப்ப செங்கோட்டையன் அண்ணன் முதல்ல போட்டி போடுவாரான்னு பார்க்கணும். போட்டி போட்டாருன்னா எதிர யார் யார் போட்டி போடுறாங்கன்னு பார்க்கணும். இவங்க அவர் தோக்கடிக்கிறக்க கடுமையான வேட்பாளர் நீங்க பாத்தீங்க. ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் நின்னாரு, 5 ஓபிஎஸ் நின்னாங்க. ஓ பன்னீர்செல்வம்னே 5 பேர் நிக்கிறாங்க. 5 பேர் நிக்க வச்சாங்க. ஆமா, எஸ், அதெல்லாம் அரசியல் சார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆமா தானே சொல்றேன். நம்ம வந்து அது வந்து அது எதேச்சா நிகழ்வு நான் முட்டு கொடுப்பேன் நினைக்கிறீங்க? அது திட்டமிட்டு பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. அது பாலிடிக்ஸ். நீங்க தாமரையில் நின்றுக்க வேண்டியதானே? உங்களே யார் வேண்டாம்னா? அப்ப அவர்கள் ஒரு ராஜேந்திரம் செய்தா நீங்க ஒரு நீங்க எம்பியா இருந்திருப்பீங்க, அவங்க எம்பியா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ராஜேந்திரம் நான் செஞ்சா ராஜேந்திரம், நீங்க செஞ்சா தெரியல, யாரும் செய்ய வேண்டியதா? அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் நிக்கிறாரா? ஒரு கேள்வி. அங்க வேற எதிர்கட்சியில யார் நிக்கிறா? 2வது கேள்வி. கூட்டணி கட்சியா மத்த கட்சியா? ஏடிஎம்கே யார் நிக்கிறா? கூட்டணி கட்சியா மத்த கட்சியா? அவங்க தாமரை கொடுத்துருக்காங்களா? டிஎம்கேல வந்து யார் நிக்கிறா? இதை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். ஆனா என்னென்ன, கட்டாயம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு நல்ல பர்சன்டேஜ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, அங்கேயும் இருக்கும். திரு செங்கோட்டையனுக்கு கட்டாயமா செல்வாக்கு இருக்கு, அங்க கேரண்டியா இருக்குது. அப்ப இந்த தொகுதியில டிவிகேவும் அதிமுகவும் ஓட்டை பிரிக்கும் போது அது திமுகக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த தொகுதியில். அப்ப இதற்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 தொகுதியில தோத்த திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் 2-3 தொகுதியில் அது மாறலாம், திரும்ப திமுக சாதமா வரலாம். அது ஏடிஎம்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நல்லதுக்கு இல்லை. இவ்வளவுதான் சொல்லுவேன். நான் இன்னமும் அவங்க திமுக ஜெயிச்சிரும் அதிமுக தோத்துருன்னு சொல்லுவேன். அட்வான்டேஜ் எடுக்கலாம். உதாரணம் என்ன, உங்கள்ட்ட நான் தனியா பேசும்போது சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கிறாரு, ஏடிஎம்கே நிக்குது. ஜெயிச்சது யாரு? டிஎம்கே.
இவங்கள்ட்ட சேர்ந்து வந்தா ஓட்டை கணிச்சு பாருங்க, ரொம்ப சின்ன குழந்தை கூட தெரியும். இப்படி நிறைய தொகுதிகள் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி, அதனால தான் திரும்பி கூட்டணி சேர்ந்தாங்க அவங்க. இவ்வளவுதான் சொல்றேன். அப்ப செங்கோட்டையனும் தாவேகாவும் சேரும் போது, எதிரில் திமுக நிற்கும் போது அதிமுகவுடைய வாய்ப்புகளை பறிக்குது. அங்க மும்முனை போட்டி வலுவா வந்துச்சுன்னா, இப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் சேர்ந்த மாதிரி இன்னும் 10 முன்னாள் அமைச்சர்கள், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதானே? ஏன்னா செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் எதுக்காக அதெல்லாம் கட்சியை இருக்கு. விடாதவர் இப்ப விஜய்கிட்ட போறாருன்னா அப்ப நம்மலாம் போலாங்கிற ஒரு நம்பிக்கையை பல பேருக்கு ஏற்படுது. அதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய 10-15 மாவட்ட தலைவர்கிட்டையாவது செயலாளர்கிட்டையாவது டெய்லி பேசுவாங்க. அவங்கள்ட்ட நல்ல தொடர்பு இருக்கு. அவங்க வந்து யார் எதிரிகள் கிடையாது, ஒரே கருத்து உள்ளவர்கள். நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன், நான் எடுக்க முடியாம இருக்கிறேங்கிற கணக்கு தான். உங்களுக்கு புரியுங்களா? அதனால அவங்க முன்னாடி செங்கோட்டையன் துரோகி, அவர் மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படிலாம் குறிப்பு யாரும் எல்லாமே அண்ணே ஆமாண்ணே எடுப்பாங்க. சின்னமா பேசினாலும் அப்படியே பேசுவாங்க, ஆமாம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஆனா அவங்க சொன்னாங்க அப்படின்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. செங்கோட்டையன் சொல்றாரு, அப்போ வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ வந்திருப்பா அப்படின்னா அவர் அந்த மாவட்ட நிலைமையை பார்த்தா முடிவெடுப்பாரே தவிர, இவர் சொன்ன அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், செம்மலை அவர்கள் வெளியே போனாரு, இப்போ அவருடைய வந்துட்டார். அவர் யாருக்காக போனாரோ அந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. ஆனா இவர் ஓபிஎஸ் உள்ள போல. கேபி முனிசாமி யாரோட இருந்தாரு? இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி முடிவெடுப்பாங்க. அது அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனா இந்த இடத்துல ஏடிஎம்கே போயிட்டு இருக்கக்கூடிய போக்குல ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது. எல்லாரையும் அரவணைச்சு போய் ஆட்சியை பிடிக்கிறது ஒன்றை தவிர வேற கூட. ஆட்சி நாங்கள் பலமுறை சொன்னதான், அதிமுக ஆட்சியை இழந்தால் பெரும் பின்னடைவு. 75 சீட்டு கீழே போயிருச்சுன்னா கட்சி உடையும். இது எழுதிச்சு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது புதுசு இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கே தமிழ்நாடு முழுக்க ரூட் போட்டு கொடுத்தவர், ஒரு சாரதியாக செயல்பட்டவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அறிந்த விஷயம் தான். விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்துறதுல சில சிரமங்கள் இருக்கு, ஒரு அனுபவஸ்தர்கள் யாரும் கூட இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் உள்ள போகும்போது பிரேக் ஆகுமா சார்? செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு தூரம் திரு விஜய்கிட்ட நேரடியாக பேச முடியுங்கிறத பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்களே வந்தாலும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஜானோரகேசாமி ஆதவர்ஜனோட நின்றுமா? அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த சிக்கல் இருக்குது. நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. நான் ஓகே, அண்ணன் செங்கோட்டையன் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஐடியா செய்யலாம் சார்ன்றாரு. நேரடியாக விஜய்கிட்ட மொபைலில் பேசுகிறார். விஜய் சார் தானே நல்லா இருக்குண்ணே ஐடியா, நீங்கள் ஆதோட்ட சொல்லிருங்கண்ணே அப்படிம்பார், இல்லை அருண் ஜான்கிட்ட சொல்லிருங்கண்ணே, இல்லாட்டி ஆனந்த் சொல்லுங்க. அவங்க தான் அதை டெவலப் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக டெலிவரி பண்ணணும். புரியல? இவர் அப்படியே வாங்கினேன்னு சொல்லிட்டு அவர் வேட்டி கடிச்சு கிளம்ப முடியாதுல்ல. அப்போ தலைவர்கிட்ட சொல்கிறீங்க, தலைவர் இன் பிரின்சிபல் ஓகே சொல்கிறார், செய்ய வேண்டியது வேற 2 பேர் தான். அப்ப இவர் திரும்ப அங்கதான் பேசுங்க. அப்ப திரு செங்கோட்டையன், திரு ஜானோரகேசாமி இனிஷியலா ஒரு 4 போனு, ஜானோரகேசாமிட்ட இருந்து, ஒரிஜினாட்ட இருந்து, ஆனந்திட்ட இருந்து, அண்ணன் செங்கோட்டையன் போலாம். 4 போன் தான் போகும். 5ஆவது போன் இங்கிருந்து தான் வரணும். அப்படியானே வேலையா இருந்துட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கல். ரொம்ப மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து விஜயகாந்தோடைய கட்சியில் இருந்தாரு, ஏடிஎம்கேல சேரலாம் அப்படின்னு பார்த்தார். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்குலாம் வந்து கேப்டன்ட்ட நேராக பேசுற வாய்ப்பு இருக்கு, நீங்களாம் வந்து பழக்கத்தில் இருக்கீங்க, அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அங்கே போயிட்டு நான் கேப்டன்ட்ட ஓவர் ஃபோனில் பேசுவேன், இங்கே அம்மாட்ட பேசும்போது திடீர்னு ஷாக் ஆகக்கூடாது. அங்கே தெரிஞ்சுக்கணும், அம்மாவை யூ கேனாட் ரீச் டைரக்ட்லி. நீங்கள் சின்னம்மா, பூங்குன்றன் இவ்வளோதான் போக முடியும். சம்டைம்ஸ் ஆஃபீஸர்ஸ், உளவுத்துறை அதிகாரி, இப்படி யார்கிட்டயும் பேச வேண்டியிருக்கோ அம்மாட்ட நீ பேச முடியாது. மெசேஜ் வில் ரீச், சி இஸ் நாட் ஏ சைல்ட் மெசேஜ், பட் யூ கேனாட் டாக் டு ஹர் எவ்ரி டைம். அவங்க கூப்பிடும் போது தான் அதுக்குன்னே ஒரு பேனல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி தான் இங்கே ஜெயலலிதா அவர்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. விஜய் வந்து குட்டி ஜெயலலிதா. அவர் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு 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 வளையத்தை வச்சிருக்கிறாரு. அவர் எல்லாரும் பேசுறதை கேட்பாரு, முடிவு எல்லாத்தையும் சொல்றது இல்லை. நான் வந்து எந்த விதமான விமர்சனமும் இல்லை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். he is listening to everyone, he is taking decision on his own. அந்த டிசிஷனும் எல்லாத்தையும் சொல்றது இல்லை. நீங்க போய் எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், நீங்க போயிட்டு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட், ஆனால் இப்படி போறோம் அடிக்கிறேன் 200 சீட் அப்படின்னா அதே சலம்னா அப்படி உட்காந்துருப்பார். இவர் போயிட்டு வந்து மொத்தமா போயிருந்தேன் 10 சீட் கூட வராதுன்னு அப்படின்னு சொல்லலாம், அப்படியே உட்காந்து. அவர் வந்து அப்படியா சொல்றீங்க, இவர் பின்னிடுறாரு அப்படிலாம் எமோஷனே காட்ட மாட்டார். அவர் ரொம்ப அமைதியா கம்போஸ்டா கேட்கிறார். அப்போ வந்து அது வந்து நீங்க எவ்வளவு நாள் அவர்கிட்ட போய், அப்போ வந்து அவர் செயல்படுத்துறதுக்கு செங்கோட்டையன்ட்ட வந்து இவர் பேசும்போது, அண்ணே ஜான்கிட்ட பேசுங்க, அண்ணே அருள்கிட்ட பேசுங்க, அண்ணே ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நேரடியா பேசுவாங்களே. ஜெயலலிதா அவர்கள் பேசுவாங்க, செங்கோட்டையன் பேச முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்கன்றேன். விஜய் பேசலாம், செங்கோட்டையன் பேசல சிக்கல் வரும், அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு. இது நடைமுறை உண்மைங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு நீங்க ஒரு கட்சி தலைவரால் இது வரும். எல்லாரும் நான் வந்து தினேஷ் தான் கேட்பேன், அப்படி பேச முடியாது. எல்லாரும் எனக்கு தினேஷ் பிடிக்கும், நான் தினேஷுக்காக தான் கட்சிக்கு வந்தேன்பாங்க. யூ கேனாட் டூ தட். அதுதான் புரியும். திரு செங்கோட்டையனுக்கு புரியும், அவர் அதுக்கு உடன்படுவாரான்னு கேட்கிறேன். எந்தெந்த வகையெல்லாம் தாவேகாவுக்கு பலமா இருக்கும் சார் செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் வரும்போது? பெரிய பலம், அதுல எந்த குழப்பமும் இல்லை. பயன்படுத்தி கொண்டால் பயன்படுத்துவார்களா வைக்கிறீங்களே, அதுதான் நான் சொல்ல வரேங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் வந்து கேப்டன் அவர் பேச்சை கேட்ட வரைக்கும் சரியா இருந்துச்சு, பிறகு நிறைய கைமாறிச்சு.
கேப்டன் இருந்து வெளியே போய் திமுகவுக்கு மற்ற கட்சிக்கு போனவங்களாம் யாரு? டே ஒன்ல இருந்து அவர் கூட இருந்தவங்க. இப்ராஹிம் ராவுத்தர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் மாஃபாய் பாண்டியராஜ் பின்னாடி வந்தவர். நான் சொல்ற ரசிகர் மன்ற ஆட்களை சொல்றேன். நீங்க பார்த்திபன்ல இருந்து ஈரோட்ல இருந்து இவர் எல்லாருமே எப்படி எல்லாருமே கீழே இருந்து வந்தவங்க எல்லாரும் இப்படி போயிட்டாங்க. என்னாச்சு? அவருடைய காலத்திலே போனாங்கல்ல. அது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை. எல்லாத்தையுமே விஜய் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, அப்ப கூட இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர் ஒரு அசெட், நோ டவுட். பெரிய பிளஸ்ன்னு சொன்னீங்க. டிவிகேங்கிற விஷயம் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதுல எல்லாம் பிளஸ், எதுல எல்லாம் மைனஸ்? செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நாலேஜை பயன்படுத்த முடியும். இது 100% அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும். அவருடைய ஓட்டு செல்வாக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதில் 3 அல்லது 4 தொகுதியில் இருக்கும். அதற்கு மேலே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அதில் வந்து அவருக்குமே ஒரு பெரிய லாபமாக வராது. அவர் வந்து என்னால் ஏடிஎம்க்கு தோத்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவரால் டிவிகேவால பெரிய ஒரு பர்சன்டேஜ்லாம் வாங்கிட முடியாது, பெரிய செல்வாக்கெல்லாம் எலெக்ஷன்ல செலுத்திட முடியாது, நம்ம ஏன் அங்க இணையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சில பேர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் போகும்போது நம்மளும் போகலாம், செங்கோட்டையனே போயிட்டாருங்கிற பார்வை வருமா? செங்கோட்டையன் போனனால யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவரவர் முடிவு அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து போய் நிற்கும். நீங்க வந்து இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு அந்த பிளவு ஏற்பட்ட போது போனவங்க பல பேர் இந்த ஆள் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் என்னை மாவட்ட செயலாளர் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு நான் இங்கே போகிறேன், அங்கே போய் நான் மாவட்ட செயலாளர். இது மாதிரி தான் நிறைய லோக்கல் கணக்குகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க முடிவெடுத்து செய்வாங்க. அவங்க வந்து இபிஎஸ் மேலே பகை, ஜெயலலிதா மேலே பகை, சசிகலான்னு ஆகாது அப்படிங்கிறலாம் கிடையாது. அது காரணம் லோக்கலில் அவங்களுடைய குரோத் தான் பிரதானமாக வச்சுருவாங்க. ஸோ செங்கோட்டையன் போனாலும் அது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு வேவ் அப்படியாம்பாங்களே தவிர அவர் போயிட்டார் வாங்க 15 பேர் கிளம்பி போன்னு போக மாட்டாங்க. ஏடிஎம்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், செங்கோட்டையனுடைய உணர்வுகளோடு ஒத்துப்போகிற அத்தனை பேருமே ஏடிஎம்கே இருப்பாங்க. அவர் செங்கோட்டையனை ஒத்துப்பாங்க. ஆமாம் கரெக்டு தான் அவர் சொல்கிறது. அதுக்காக அங்கே போக முடியாதுல்லங்க. நம்ம கரை வேட்டி கட்டி பழகிட்டோம்லங்க. நமக்கு ரெட்டலை தவிர வேற என்னங்க இருக்குது? அம்மாவும் பொறிச்சலும் சொன்ன வார்த்தையில் இன்னொரு வாயால் சொல்ல முடியாதுங்க. அந்த கணக்கு தான் அவர்களுக்கும் அதிருப்தி இருக்கலாம். முக்கிய தலைவர்கள் பாதி பேர் வேற ஏதோ சூழல் காரணமாக வேற கட்சி மாறி இருக்காங்க போது பாதி தலைவர்கள் இல்லை, 4 அல்லது 5. அதுல நான் சொன்னேன் திரு திமுக இருக்கக்கூடிய 20-30% மினிஸ்டர்ஸே அதிமுக வந்தவங்க நீங்களே பல நேரங்கள். அதற்கு பிறகு ஏடிஎம்கே ஜெயிக்குதா இல்லையா? அதற்கு பிறகு ஏடிஎம்கே நிற்குதா இல்லையா? இவர் செல்வ கணபதியோ வேலுவோ ராஜகண்டப்பனோ அனிதா ராதாகிருஷ்ணனோ சேகர் பாபுவோ போன பிறகு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரலையா? இவரெல்லாம் 2016 இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்களா? இத்தனை பேர் போன பிறகு தான் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அவர் சேகர் பாபு எங்க செல்வாக்கு பயன்படுத்துவார்? அவர் வந்து காஞ்சிபுரத்தோட பண்ண முடியாது, பக்கம் திருவள்ளூரோட பண்ண முடியாது. அவருடைய 4 அவர் தொகுதி, முதலமைச்சர் தொகுதி ஒரு 4 தொகுதி, அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கெட் இருக்கு. அங்கதான் கவுண்டர் அடுத்த பாக்கெட் இருக்கிறாங்களே. எங்க கே.சார் ராமச்சந்திரன் வந்து டிஎம்கே போயிட்டாரு, ஏடிஎம்கே இருந்தவர் டிஎம்கே போனார். விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக அழிஞ்சு போச்சா? ராஜேந்திர பாலாஜி எந்த இருக்காரு? இல்ல அப்படி ஒருத்தங்க எழுந்துச்சு வராங்கன்னா பரவாயில்ல. அதிமுக ஒரு வீக்கான ஒரு இடத்துல இருக்குங்கும் போது இப்படியான சிறு சிறு அதிமுக வீக்கான இடத்துல இல்ல. அதிமுக இந்த வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது. 2 வித்தியாசம் புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஒண்ணு கூட தவறவிடாம அதான் பலமுறை சொன்னேன். தமிழக முதலமைச்சர் வந்து இவங்கெல்லாம் இவ்வளவு பேசுறாங்களே, இன்னைக்காக கோச்சிட்டு இருக்காரா கூட்டணி கட்சியில பத்தி? அவர் எவ்வளவு இன்டாக்ட் அவர் இதைத்தான் நான் செய்ய சொல்றேன். நீங்க படக்கு ரோசப்பட்டுட்டே போகாதீங்க, அரசியல் அப்படிலாம் தேவையில்லை, அரவணைச்சு போங்கன்னு சொல்றேன். அதற்காக அவர் பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள் இடத்துக்கு போல. ஏடிஎம்கே இஸ் வீக்கெண்ட் இஸ் கோயிங் டு பி டிசாஸ்டர்ஸ் நான் சொல்ல. ஓகே, ஒரு ஓட்டு போனாலும் தேவையில்லாத ஒரு இழப்பு தான் சொல்ல. ஓகே, விஜய் அவர்கள் பேசிய சில மேடைகள்லயே கூட அதிமுக வாக்குகளை குறி வச்சு பல நேரங்கள்ல பேசியிருக்காரு. இப்போ அதிமுகவின் முக்கிய ஒரு முகம் இந்த பக்கம் வரும்போது அந்த ப்ராசஸ் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா போகும். திரு செங்கோட்டையன் அவர்கள் 4 பேர்கிட்ட பேசலாம், முன்னாள் அமைச்சர்கள்ட்ட, இன்னாள் எம்எல்ஏக்கிட்ட 4 பேர்கிட்ட பேசலாம். வருவாங்களான்னு தெரியல. வந்தா அது டிவிக்கு பலம் தான். நான் அறிஞ்சே முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3-4 பேராவது பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக. செங்கோட்டையனுக்கு முன்னாடியே டிவிக்கு இணையரை பத்தி விஜய் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணவர் ஏன் இந்த விஷயத்துல மட்டும்? இது நடந்துருச்சான்னு தெரியல, நடக்க போதான்னு தெரியல. அது நடந்தா நம்ம வந்து ஒரு அது நடந்துருங்கிற வாய்ப்பு தான் எல்லாரும் சொல்றாங்க. அது வந்து அவர் ஏன் நினைச்சிருக்கிறாரு? இது என்ன ஒரு ட்ரம்ப் கார்டா பார்க்கலாம். இது வந்து நீங்க மாதிரி ஒரு டிபேட் வருதுல, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருதுல, அதனால அப்படி யோசிச்சிருக்கலாம். மற்றவங்களாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நாளைக்கு ஒரு செல்வாக்கு வந்தா, இப்போ செந்தில் பாலாஜி வந்து டிவிக்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜ் செந்தில் பாலாஜி டிவிக்கு இருக்கு, கரூர்ல 27,000 பேர் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட பங்கும் இருக்குன்னு நம்ம நினைப்போம். இப்போ விஜயோட பங்கு என்னன்னா விஜய்க்கே தெரியாம போயிடும். அப்ப அவர் நினைக்கிறாருன்னா எல்லாரையும் கூட்டு வச்சிடலாம்பா, நம்ம வந்து முதல்ல ஊரா போவோம், அப்ப நம்ம நிலைமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாமே செல்வாக்கு தெரியும். அதுபோல அவர் டிலே பண்ண அவருக்கு அப்பர் ஹேண்ட், முதலே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட். நான்லாம் கட்சியில் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன்,
குளித்தலைவர் நான் தான் கூட்டமே போட்டேன், எப்படி கூட்டம் பார்த்தீங்களா, அது ஏன் கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் கிளம்ப. அதனால ஒரு பார்க்குற இப்போ இவர் மாதிரி ஒருக்கள் வந்து ஒரு ஜெர்க், ஒரு ஜோல்ட் கொடுக்கும்ல, ஒரு டாக் வரும்ல, அதனால அது என்கரேஜ் பண்ணி. டிடிவி தினகரன் அவர்களும் சில மேடைகளில் தொடர்ந்து பேசும்போது டிவிகே கூட கூட்டணி போனா என்ன தப்பு அப்படிங்கிற டோன்ல பேசுறாங்க. நான் அறிஞ்சு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. டிவிகே கூட்டணியே டிவிகே அவங்களுடைய திரு விஜய் அவர்களுடைய தூதர்கள் திரு டிடிவிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்படியான டேர்ம்ஸ்ல கூட்டணிங்கிற இடத்துல எல்லாம் போகாம கட்சியிலேயே இணையணும்னு செங்கோட்டையன் அவர்கள் ஏன் நினைக்கிறார்? அவரால் கட்சி அமைக்க முடியல, அதுதான் சொன்னேன். அவரால் அந்த கொங்கு மண்டலத்தை கூட பெருந்தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது சொன்னேன். அதனால தான் திரு டிடிவி அவர்கள் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்கும்னா அது நம்புறாரு. அவர் அந்த இடத்துக்கு நம்ப போல. அதுதான் சொன்னேன். அவர் கவுண்டர்களுடைய முகம் கிடையாது, அதிமுகவுடைய முகம்னு உங்களுக்கு அதுதான் சொன்னேன். அண்ணன் வந்து முக்குளத்தோர் நம்ம பின்னாடி இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அவர் அந்த செங்கோட்டையன் அந்த இடத்துல கூட போல. அவர் வந்து நம்ம ஏடிஎம்கே, நம்முடைய அவர் ஏடிஎம்கே ஆளா தான் இருந்திருக்காரு. ஒரு சமூகத்துடைய ஆளா அவர் அறியப்பட்டு பார்த்தது. அதனால நமக்கு கட்சி ஆரம்பிக்கிற பிசினஸ்லாம் ஒத்து வராது. நமக்கு ஒன்று ஓபிஎஸ் கூட போய் இந்த மாதிரி தொண்டர் மீட்பு இதுன்னு ஒன்று போய் நிற்கணும், இல்லை டிடிவியோட சேர்ந்து. நான் வந்து ஒரு ஒரு சாதாரண பார்வையாளனா எல்லாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிறது நல்லது. அப்போ அந்த கட்சி பலமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு டைப் போட்டு பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு போகலாம், ஒரு கூட்டணிக்குள்ள. அது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் நான் நினச்சேன். அவங்களுக்கு பட் அது அவங்களுக்குள்ள 150 கணக்கில் இருக்கும்ல, யாருடைய தலைமை யாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிங்கிற அவர் ஒரு காலக்கெடு விதிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள கட்சியை இணைக்கலைன்னா நான் எடுக்க போற டெசிஷன் ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு? தெரியலங்கிறது ஹானஸ்டான பதில். எனக்கு தெரியல. 2 வாய்ப்பு. ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்கலாம், அப்படி தாபாக்காவோட சேரலாம். திமுக சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிரளயம் தான். ஒரு பிரளயம் முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு வெயிட் ஏறிடும். எல்லாரும் ஸ்லீப்பர் செல்ஸ்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு, நான் உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அவங்க வந்து என்னவானாலும் உங்க மேல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க கூட கூட்டிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சூழலை ஏற்படுத்தினது யாருன்னு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாது. சூழல் ஏற்படுத்துறதுங்க, அதான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. சூழலை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அவங்க வந்து அதை தாண்டி இன்னொரு பக்கம் போயிடக்கூடாது. ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டுங்க, புரியுதுங்களா? ஆரம் வீரப்பனுக்கும் எம்ஜிஆருக்கும், ஆரம் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாக்கும் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறங்க. நான் வெளியேறிடுவேன்னா அது வந்து நீங்க கட்சியே கிடையாதும்பாங்க. இவ்வளவுதாங்க முக்கியமான பயன். அதான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி விரும்புறேன். வெளியேறது வேற. அதுவும் திமுகவில் போயிட்டேன், அப்ப மொத்தம் முடிஞ்சு வச்சுங்க. ஏன் டிடிவி ஏன் டிஎம்கே போயிடக்கூடாது? இவ்வளவு பேர் டிஎம்கே போனாங்களே, அவர் ஏன் போகக்கூடாது? அவர் ஜெயலலிதா அவர்களுடைய கூட இருந்தவர், போயஸ் கார்டன்ல இருந்தவர். அப்ப நான் போனேன்னா இப்ப என்ன கணக்குன்னு வருதுல? 3 முறை முதலமைச்சராக இருந்த ஏடிஎம்கே இருந்த ஒருத்தர் வந்து டிஎம்கே போனாருன்னா இபிஎஸ் வந்து ஹாப்பி ஆயிடுவார். இதை தாங்க நான் சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் இப்படி ஆகி போச்சுன்னு நினைப்பாங்க. அது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அங்கே எம்எல்ஏ ஆகலாம், நாளைக்கு ஜெயிச்சு வந்து அவர் அமைச்சர் ஆகலாம். ஆனா அந்த கெரியர் என்ன ஆகும்னு நீங்க பார்க்கணும். செந்தில் பாலாஜி போறதும் ஓபிஎஸ் போறதும் ஒண்ணு கிடையாதுல்ல. அப்ப மிச்சம் இருக்கிற வாய்ப்பு தனி கட்சி ஆரம்பிச்சு டிடிவி கூட அலையன்ஸ் இருக்கிறது, இல்லாட்டி டிவிக்கு கூட போறது. இந்த 2 வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன். அது திருப்பி வந்த பிறகு நமக்கு தெரியும். இப்பயுமே அவங்க ஏதாவது ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எதுவுமே நான் பார்க்கல. அவர்கள் தான் இதே மனோஜ் பாண்டியன் பக்கத்தில் இருக்க ஓபிஎஸ் இருக்கும்போது பண்ருட்டியார் வந்து மதுரையில் மாநாடு நடத்த போறேன். இப்போ உள்ளரங்கு கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நடத்துறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இதே இபிஎஸ் வந்து ஒரு இடத்த தெருமுனை பிரச்சாரம் பண்றாரு, 175 தொகுதி போயிருக்காரு. அங்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? நீங்க இப்போ வந்து நிர்வாகிகள் கூட்டம் நாளைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிடும் பார்த்துங்க, பயங்கரமான முடிவு எடுப்போம்னு சொல்றீங்க. எங்க கூட்டம் நடத்திருக்கீங்க? அப்ப உங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைன்ற இருந்த பிஹெச் மனோஜ் பாண்டியன் போயிட்டார். புரிஞ்சுக்க முடியுது. நிறைவு கேள்வியா சார், விஜய் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்ல பேசும்போதும் இப்பெல்லாம் அவர் கூட சொல்றதில்ல, நான் வழக்கமா சொல்றது நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு தான் போட்டியே, டிஎம்கேவா டிவிகேவா. அவர் பாஷையில சொல்லணும்னா டிவிகே ஃபர்ஸ்ட், டிவிகேவா டிஎம்கேங்கிறது தான். இப்ப அதை நோக்கி இது களம் நகருது அப்படிங்கிற விஷயம். அதெல்லாம் திட்டமிட்ட நெரேட்டிவ், அது பக்கத்துல கூட இல்லை. இன்னைக்கு வந்து தெளிவான போட்டி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். இது போக போக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலைன்னா அது இன்னும் அவருக்கு பெரிய பலவீனமாகும். இன்னைக்கு நாம பேசுற நம்பர்கள் குறையும். தேர்தல் நெருங்க அவரது காமெண்ட் பண்ணிட்டு போனாருன்னா வேற. திரும்ப நான் சொல்ல கவனமான வார்த்தையில் பயன்படுத்துறேன். அவர் திரு செங்கோட்டையனை சேர்க்கிறாரு, டிடிவியோட கூட்டணி வைக்கிறாரு, ஓபிஎஸ் அங்க சேர்றாரு, வேற ஒரு கட்சி. இது மாதிரி அவர் தன்னை பலப்படுத்திட்டே போனாருன்னா இது வலுவான மும்முனை போட்டியா மாறி நிற்கும். தமிழ்நாடு காணாத ரியல் மும்முனை போட்டியா நிற்கும். அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் திரு செங்கோட்டையன் சேர்ந்துட்டாருன்னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் போனால் இது போக போக ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர டிவிகேங்க போடுற. இப்போ பாருங்க, இவ்வளோ நேரத்தில் நீங்கள் ஏன் வந்து நாம் தமிழர் பற்றி பேசல? 8% ஓட்டு வாங்கி 35 லட்சம் ப்ரூவ் பண்ணவர் ஏன் பேசலை? களம் வேற பக்கம் போகும்போது இந்த முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதை தான் சொல்லுவார். ஏடிஎம்கே டிஎம்கேன்னு நிற்கும் போது அங்கே டிவிக்கே பின்னாடி வரும். அதை மறைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அது சரி, அவருடைய கட்சிக்கு அது சரி. ஆனால் களம் அப்படி இன்னமும் இல்லை. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.